மிஸ்டர் என்ன கொஞ்சம் தயவு செய்து அப்படி போய் உட்காருங்களா? ஏன் அங்க போய் உட்கார சொல்றீங்க? இந்த அம்மா இங்க உட்கார வைக்கலாம். ஏன் அவங்கள போய் அங்க போய் உட்கார சொல்ல வேண்டியதானே? பொம்பளைங்களோட பொம்பளைங்களா உட்காரணும்னு பார்த்தேன். அது சொல்லித்தான் எங்க பொம்பளை விட்டுட்டு நான் அங்க போய் உட்காரது ஐயா. எந்திரிங்களே. ஏன்டி பணாத்திக்கிட்டு கிடக்க? என்ன விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டீங்களா? காலாதானே உட்காரு. எப்படியோ நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்ட. இன்னும் அந்த முருகன் உனக்கு எவ்வளவோ உயர்வு கொடுக்க போறாரு. யாருப்பா அந்த பொண்ணு? தெரியலையே யாருமா? எழுத்துமா? கிட்டா என்னப்பா அது வேஷம்? பகல் வேஷம். யாருப்பா அது? என் கூட கம்பெனில வேலை செய்யறாமா. இவனுடைய சொந்தக்காரங்க வீடு தான் இது. நானும் ஏதோ வாடகை கொடுக்குறேன்னு சொன்னேன். இவங்க தான் எங்க அம்மா. தாங்கம்மா. சௌக்கியமா? எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். என்னங்க உங்க கூட இருக்கான் பாருங்க கிட்டான். அவன் நாங்க எங்க காரை நிறுத்தி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறானே. அவனுக்கு பயந்துட்டு எங்கதான் பார்க் பண்றது? மன்னிச்சிருங்க, நான் அவனை கண்ட கண்டிக்கிறேன். இனிமே செய்ய மாட்டான். கிட்டா என்ன இது? நிறுத்தி வச்சிருக்கிற காரெல்லாம் எடுத்து போறியாமல? ஓடுற கடையை எடுக்க முடியும். போல் இனிமே அந்த காராவது எடுத்தவன் பல்ல எடுத்து விடாமா? ஏதா சேலை எங்க திருண்ண? தெரிஞ்ச கடை தான் எல்லாம் சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதா? மரியாதையா உடனே கொண்டு கொடுத்துட்டு வாமா. கொடுக்காம பின்ன கட்டிட்டு அலைய முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்குன்னு எடுத்தேன். வேடிக்கையான பிள்ளை. வேடிக்காவது மண்ணாங்கட்டியாவது சுத்தம் மடையமாவன். நீங்க மாத்தமா சொல்றீங்க? ஊரே பழகி போச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருச்சு. 8 வாட்டி போயிருக்கேன் டெஸ்டுக்கு. இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வரல. அம்மா நீங்க வந்த முகூர்த்தம் லைசன்ஸ் வரட்டும். அம்மாவுக்கு மியூசியம் எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்க்கணுமா? கூட்டிட்டு போ. நாளைக்கு கூட்டு போ. சரி. ஊரெல்லாம் சுத்தி கைகால்லாம் வலிக்குதுப்பா. ஊர் சுத்துறதுக்கே கைகாலெல்லாம் வலிக்குதா? ரெண்டு பேர் மட்டும். அம்மா அம்மா அம்மாவா? ஆமா ஆமா ஏறுங்க ஏறுங்க. இடம் இல்ல அம்மா. பஸ்ல இடம் இல்ல, மன்னிச்சிருங்க. அடுத்த பஸ்ல வந்துருங்க. ரைட். என்னங்க பெத்தவங்களே என்னங்க இந்த மகன் சொல்ற வார்த்தையாது? என் மகன் கிட்ட பெத்தவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லப்பா. நியாயத்துக்கு முன்னால அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரிதான் போங்க. சுயரணமே தெரியாது சுத்த அப்பாவிங்க 2 பேரும். இது என்னது? முதலாளி வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கப்பா லீவ் எடுத்துட்டு இப்படி ஊர் சுத்துற? ஆமாங்க. இவங்க கண்டக்டர் ராஜ் இல்லைங்க. அவங்க ராயார். வணக்கம்மா. வணக்கங்க. இவர் தான் முருகப்பா எங்க முதலாளி. இவங்க பட்டத்துக்கு புதுசு, ஊரு பாக்கணும்னு சொன்னாங்க. அப்படி பட்டணம் பூரா சுத்தி காட்டினேன். ஊர் மார்க்கெட்டு, கொத்தவால் சாவடி, 2-3 ஆக்சிடென்ட், எலக்ட்ரிக் ட்ரெயின் கூட சொல்லி கூட அந்த பையன் எனக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டானே. அங்கேயே இழுத்து போட்டு 4 கொடுத்திருப்ப. நீ டியூட்டில இருக்கிறியான்னு தான் பேசாம இருந்துகிட்ட. இப்ப மட்டும் என்ன? அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு வர்றேன். அட வேண்டாப்பா, ஒரே அடியா அவன் வயிற்றிலே அடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, லேசா முதலாளிட்ட பத்த வச்சேன். கண்டக்டர் வேலையே காலி. பையன் சோத்துக்கு தானம் போட போறான்.